ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து பிளாக் ஷூட்டில் விளையாட போகிறோம். நாம் வந்து டிடிகே ஸ்வாடை வாங்க போகிறோம். ஆல்ரெடி நான் சிடிகே வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் அடுத்த மித்திக்கல் ஸ்வாட் டிடிகே, ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஸ்வாட் டு கெட். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வாட் எடுத்துட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணலான்னு ஞாபகம் வச்சுருந்தேன், ஆனால் கரெக்டாக ஸ்பான் ஆகிட்டான். ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே வேணாச்சு எடுத்துருவான்னு வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போது வந்து நாம் வந்து போய் அந்த லெஜெண்டரி ஸ்வாட் டீலர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் 7 இடம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இடம் வந்து இந்த கெஃபேக்கு ரைட் சைடு, இங்கே கரெக்டாக இந்த இடத்துல இருப்பான். யானவன் தம்பி, நான் சண்டைக்கெல்லாம் வரல, ஆளை விடு. கெஃபே கரெக்டாக அந்த பக்கம் அடிக்குவானே. அப்போ அதுவும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மேனேஜர்கிட்ட பேசணும். இஸ் டூ ஏரியல் டு பி அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இந்த சர்வரில் இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரிக்கு வேலை செய்யுமா தெரில. இவன் ரேண்டமாக ஸ்பான் ஆவான்ல, அதனால் வந்து நம்ம 10 நிமிஷம் வெயிட்டில் பண்ண தேவையில்ல. சும்மா சர்வரை மாற்றி மாற்றி இவன் ஸ்பான் ஆகிருக்கானா இல்லையா அப்படின்ட்டு பார்த்தாலே போதும். அது ஏன் ட்ரிக்கு, உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அதனால் மேனேஜர்கிட்ட பேசி கண்டுபிடிச்சிக்கோங்க. செகண்ட் ஸ்பாட்டு வந்து இது. தேர்டு ஸ்பாட்டு வந்து கிரேவியார்டு. ஓ, கரெக்டாக இந்த சென்ட்ரல் பில்லரில் இருப்பான். கரெக்டாக இந்த சென்ட்ரல் பில்லரில் இங்கே நிற்பான். அதை இந்த மேலே இந்த இடத்துல நிற்பான். ஒன்றா இங்கே, இல்லை இங்கே நிற்க மாட்டாங்க, இல்லைன்னா இங்கே இந்த 2 இடத்துல இங்கே நிற்பான். இப்போ இங்கே கால் செம்மில் தான் நம்பி இழுப்பா. இந்த வந்து நான் இந்த பக்கம் கரெக்டாக இந்த செவ்வறு ஒட்டி இருக்கிற இடத்துல இருப்பான். கரெக்டாக இந்த ஏதோ ஓட்டையில் இருப்பான். இந்த ஓட்டை தான் தான் இந்த மாதிரி இந்த மேலே இடத்துல நிற்பேன். இந்த இடத்துல இல்லை இந்த செகண்ட் இதில் நிற்பான். இப்போ வந்து எங்கே போகலாம்? டாக்ஸ் பண்ண 1 2 3 லொக்கேஷன் 4 லொக்கேஷன் பார்த்துட்டோம். இது வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் மை டனல் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து போய் பார்த்து என்ன சண்டை நடக்குதோ ஆமையா. இங்கே இல்லை, இங்கே தான் நிற்பான். இங்கே இந்த இடத்துல நிற்பான். தம்பி அடுத்தது க்ரீன் ஜோன். தண்ணி க்ரீன் ஜோனில் மொத்தம் 2 இடம் இருக்குது. அந்த எனக்கு ஒரு இடம் தான் தெரியும். இங்கே 2 இடம் இருக்குதா, ஒரு இடமாக எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. மொத்தம் 7 லொக்கேஷனு. எனக்கு தெரிஞ்சது 6 லொக்கேஷன் தான். இங்கே இருப்பான். இங்கேயா? இங்கே தான், இங்கே நிற்பான். பின்னொன்று இங்கே கல் பக்கத்துன்னு சொன்னாங்க. இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் இருக்கும். ஓகே, வந்ததுக்கு ஒரு ஓசியில் ஒரு ஃப்ரூட்டு கிடைக்க போகுது. நான் வந்து ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு போகலாம். நம்பி வாப்பா. இங்கே மேக்ஸில் ஒரு பிளேயரில் காணுங்களே. இந்த வாருங்க வந்துட்டாங்களா? யாருமே இல்லைடா. அவன் ஐயோப்பா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை போட்டு அடிச்சுட்டாங்களா? மேக்ஸிமம் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
எனக்கு கிடைக்காதியா கன்ஃபார்ம். யாருக்கு கிடச்சிருக்குது? இந்த நான் மட்டும் சாகாமல் தான் கிடச்சிருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம சர்வரை மாற்றி அவனை தேட போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மேனேஜர்கிட்ட பேசி என்ன யூஸ்னா வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவான், வாட்ஸ்அப் வாரியர் அப்படிமா. அப்புறம் வந்து அவன் இன்னும் எவ்வளோ நேரத்தில் இன்னும் ஸ்பான் ஆவான் இல்லை ஸ்பான் ஆகிட்டானா சொல்லுவான். அதுதான் அவன்கிட்ட பேசணும். ஆனால் நாம் அப்படியே சும்மா சர்வரை மாற்றி பார்க்க வேண்டியதான். இது வேலை செய்யும் நம்புகிறேன், இந்த மாதிரி சர்வரை மாற்றி பார்க்குறது. ஏன் தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டைம் சொல்லி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது இங்கே செட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ டைமில் நம்மகிட்ட இல்லை. நான் இருக்கிறனால இப்போக்கி அவ்வளோ டைமுக்கு நான் எங்கே போவேன். இங்கே இருக்கிறானா தண்டம் ஏன்னா அப்படிங்கிறத ஒரு இடத்துல நிற்க மாட்டியா. இந்த லெஜண்ட் டீலருக்கு என்ன வந்து தெரில. வரானா அவர் ஸ்பானையும் வர மாட்டேங்கிறான். லெஜண்ட்ரி ஸ்வாடீலர் இல்லை. இப்போ இங்கே இப்போல்லாம் ரிமோட்டு பார்த்தாச்சு. கால்சியம் தம்பி, கால்சியம் இருக்கிறியாப்பா? என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. இங்கடா கடவுடா காணமே. எனக்கு இந்த மரத்தில் ஒரு கொலை வெறி. ஏன் தெரியுமா, அங்கே ஃப்ரூட் ஸ்பான் ஆகும், ஆனால் ஸ்பானே ஆக மாட்டேங்குது. இப்போ இங்கே போகலாம் டாக்ஸ். உய் 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 இந்த ஸ்வாடீலர், இந்த லெஜண்ட் ஸ்வாடீலர் எங்கே இருக்காலும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் கிடைக்கும். ஏன்டா மேலேருந்து எவனை இழுத்துட்டான். இவன் நிற்கிறாயா? நாரா ரெசிபி உனக்கு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. மேலே போ ஐயா, ஃபஸ்ட் மூவிக்கு செகண்ட் மூவி யூஸ் பண்ணேன்னா போடா கைப்பில் இல்லை. உனக்கு என்னடா பொழுது? லெஜண்ட் இஸ் வாட் டீலர் ஸ்பானாகிறானா அவர்? எங்கேயா அவன் எப்படி ஸ்பானாமல் எரிச்சலை ஏற்றுறான். சார் நம்ம வந்துட்டோம். வந்தோடனே ஃபேக்ட்ரி ரைடு. இங்கே நம்மளோட ஒரு யூடியூபர் ஃப்ரெண்ட் இருக்கார். ஒரு யூடியூபர் ஃப்ரெண்ட் இருக்கிறானா? இல்லை. ஹிஸ் நேம் இஸ் ஒய்டி ஹெவன். இவன் பேர் ஒரிஜினல் பேர் வேறு. ஓகே, ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது லொக்கேஷன் இங்கே இந்த கல்லுக்கு பின்னாடி இங்கே இருப்பாங்க. இந்த கல்லுக்கு பின்னாடி இல்லை. ஃப்ரூட்ஸ் பண்ணாங்க ஒரு மண் இல்லை. வாங்க இப்போது ரிமோட்டுக்கு போகலாம். ரிமோட் இல்லை. அடுத்தது மேலே போ. ஸ்வாடியில் இருக்கிறீங்களா? இல்லை, அவன் இல்லை. என் ஃப்ரெண்டு ஏசி. ஓகே, இல்லை. கோல்ஜியம்பலம் இல்லை. இங்கே கன்ஃபார்ம் இந்த பக்கம் தாங்க இருப்பான். அவன் வேற என்ன பக்கமும் போக மாட்டான். போ கைப்புல.
போ 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 போ. இருக்கிறானா இல்லை. டீ லெஜண்ட் இஸ் பாடியில் என்னடா கூட வெறி. என்ன பார்க்கணும். இன்னும் எவனும் மேலே தண்டிக்கிறான். டக்குன்னு வாசல் போய்க்கோடா. நான் லெஜண்டிஸ் பாடி எடுத்துறான். என்னடாச்சு டக்குனோட அங்கே அடிச்சவர். ஐயோ போன சொல்ல லொக்கேஷன் செக் பண்ண மாட்டேயா. அடே எடுத்துலாம் சிலது ஜஸ்ட்டை பட்டு இந்த லெஜண்டரி ஸ்பாட்டிலே வச்சாங்க. தம்பி இருக்கியா? இல்லை. அடுத்த இடம் இருக்கிறானா? இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் இல்லை. எங்கே போகலாம்? போட கைப்பில் இங்கே இல்லை. லெஜண்டரி ஸ்வாடில் கண்டுபிடிச்சிட்டேன். சாசி வாங்க வாங்க வாங்க. ஏங்க லெஜண்டரி ஸ்வாடிலங்க ஃபஸ்ட்டு சர்வரு, முதல் சர்வருங்க இது. ஃபஸ்ட்டு அந்த சர்வரு வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஓட்டு தக்காளி வர்ற மாதிரி என்னால் கண்டே பிடிக்கணும். சீசு ஸ்வாட் ஆனால் டிஸ்காஸால் ஒருத்தன்கிட்ட கேட்டிருந்தேன். அவனு கண்டுபிடிச்சிட்டான். நம்பவே முடியல. நான் கண்டுபிடிக்க முடியாதனால இவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ 3 ஸ்வாட் 300 மாஸ்டர் கிட்ட வந்துட்டேன். ஆல்ரெடி 2 ஸ்வாட் 300 மாஸ்டர் போயிட்டேன். இதை கடைசி கமாங்க இந்த ஒருத்தனுக்கும் நான் போதும். சைபாக் வச்சு மாஸ்டர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வி காட் இட். நான் மற்ற ஸ்வாட்லையும் இது பண்ணிட்டேன். நான் ஒரோசி பண்ணிட்டேன் 300. எங்கள் சீசு ஸ்வாட் என்ன கண்டே பிடிக்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறது சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. அப்போது நான் டிஸ்கவர் சர்வரில் பார்த்த ஒருத்தர் நோ பேமெண்ட் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னானா என்னால் நம்பவே முடியல. எனக்கு அப்படியே செகண்ட் ஷிப் போயிடலாம். என்னால் அதை நம்பவே முடியல. சரிங்களா? உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை பொய்யா சொல்லி தொலைகிறானான்னு தெரியலையா. சரி ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சான். என்னன்னா நீ எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா. சரி அவனும் கேட்குறானே சொல்லி ஹெல்ப் பண்ணதில்ல. அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா உன் பாஸ்வேர்டு யூசர் நேம் சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னேன். அவன் அப்படி சொன்னான்னா எனக்கு டவுட் வந்துச்சு. அக்கௌண்ட்டுக்கு ஹேக் எடுத்துருவானோ அப்படின்ட்டு அப்படியே எனக்கு ஒரு டவுட் இருந்ததா. சரி எதுக்கும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸோட நிறைய ஃபோட்டோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகே நடுவில் வாங்கிடலாம். டிடிக்கு எஸ் வாங்கிட்டேன். டிடிக்கு வாங்கிட்டேன். உங்களுக்கு அந்த டிஸ்கஸ் சர்வை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அவன் வாங்கி தந்துட்டான் எனக்கு சீசுவை. நம்ம முடியல இல்லை வாங்கி தந்தான். ஓகே நம்ம டிடிக்கு வாங்கிட்டோம் ஃபைனலி. யோஷ்